ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்துட்டு திங்கட்கிழமை ஈவினிங்க. பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் வந்திருந்துச்சு. அஸ்விதா வந்துட்டு அவளோட ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணி வந்து காட்டினா. சரி அப்படியே உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணேன். அமேசானில் தான் வாங்கினேன். கிளாத் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் டிஃபன் வந்துட்டு கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இட்லி, அதுக்கப்புறம் சாம்பார், சட்னி, உளுந்த வடை, அதுக்கப்புறம் வந்துட்டு மசால் வடை, அப்பம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, நான் வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வெளியில் இயற்கை காற்றை வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இட்லி வந்து சாப்பிட்டேன். ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு மீன் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். காலையில் போய் மீன் வாங்கிட்டு வரும்போதே நான் வந்துட்டு டிஃபனும் வாங்கிட்டு வந்துட்டேன். மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாவல் மீன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா மீன் பார்த்தீங்க அப்படின்னு இந்த கலர்ல தான் இருந்துச்சு. நான் நினச்சிட்டேன், போச்சு என்னடா அது கெட்டு போன மீனா என்னன்னு தெரியல. நான் அந்த அண்ணன்ட்ட சொன்னா, அந்த அண்ணன் சொன்னா, "இந்த மீன் இப்படி தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு முள்ளு தான் இருக்கும். பிள்ளைங்களுக்கு குடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும்" அப்படின்ட்டு. நண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். நண்ட வந்து கழுவி ஃப்ரீசர்ல போட்டுட்டேன். இன்னைக்கு வைக்கல. அப்புறம் மீன் வறுவலுக்கு வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், அதுக்கப்புறம் மிளகு, ஃபுட் கலரு, உப்பு, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸு, கொஞ்சம் தண்ணியெல்லாம் சேர்த்து பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். எனக்கு அந்த மீனை வந்து பார்த்தோன்னே மனசுக்கு ஒரு பயமாவே ஆயிடுச்சு. போச்சு கெட்டு போன மீனை தான் வாங்கிட்டு வந்துட்டோன்ட்டு. ஆனா டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுங்க லாஸ்ட்ல. மீன் கலர் வந்துட்டு இப்படிதான் இருக்கு. ஆனா மீன் வந்து கெட்டு போகல. எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வந்துட்டு இல்ல. நல்ல ஃப்ரெஷ்ஷு மீனு. ஆனா கலர் மட்டும் இப்படி இருக்கு. இது என்ன மீனுன்னு எனக்கு வந்துட்டு யாராவது கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்குமே வந்துட்டு ஒண்ணும் தெரியல. நானும் கூகுள்ல வந்து போட்டா அது வந்துட்டு ஒழுங்கா வந்துட்டு என்ன டியூனா ஃபிஷ்ஷா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காட்டுனுச்சு. எனக்கும் ஒண்ணும் புரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீனு எல்லாத்துக்கும் வந்துட்டு மசாலா வந்து போட்டேன். குழம்புக்கு தனியா, வறுவலுக்கு தனியாவே கட் பண்ணி அந்த அண்ணன் குடுத்துருந்தாங்களா, வறுவலுக்கு உள்ளத வந்துட்டு மசாலா வந்து போட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நேத்து வடிச்ச சாதம் மிச்சம் இருந்துச்சுங்க. அதில தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு இன்னைக்கு அந்த சாதம் தான் மதியானத்துக்கு பிள்ளைங்களுக்கு எனக்கு எடுத்துக்க போறோம். சாதத்த வேஸ்ட் பண்ண முடியாது அதனால. அதுக்கப்புறம் பால் வந்து காய வச்சு ஒரு கிண்ணத்துல வந்து ஊத்திக்கிட்டேன். எதுக்கு அப்டின்னா, தயிர் உர ஊத்துறதுக்காண்டி. தயிர் வந்து முடிஞ்சிருச்சு. சாதம் வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அத வந்து இறக்கிட்டு, அதுக்கப்புறம் நாட்டு சோளக்கருது வந்துட்டு நேத்து அப்புத்தா வரும்போது கொண்டு வந்திருந்தாங்க. அத வந்துட்டு இப்போ உப்பு போட்டு நான் வந்துட்டு வேக வச்சுக்கிறேன். சுபஸ்ரீ வந்து கேட்டிருந்தா. எங்கேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு தள்ளுவண்டியில வந்து நாட்டு சோளம் வித்துச்சான். நான் என்ட்ட கேட்டா நான் வந்து திட்டுவேன்னு அவ வந்து கேட்கல அப்படின்னு சொன்னா. சொல்லியிருந்தா நான் வாங்கி தந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி இன்னொரு நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த நாள் அபுதா வந்து கொண்டு வந்துட்டாங்க. சாதத்த வடிச்சு விட்டுட்டு கொஞ்சம் பால் வந்து காய்ச்சிக்கிட்டேன். இவங்கள்ட்ட வந்துட்டு கேட்டேன், ஏபிசி மால்ட் போட்டு கொஞ்சம் பால் தரவா அப்படின்ட்டு. வேண்டாம் அப்படின்ட்டாங்களா. ஐய்யய்யோ! பால் நெறைய காய்ச்சிட்டோம் அப்படின்ட்டு, அப்புறம் நான் வந்துட்டு ஒரு கிண்ணத்துல வந்து பால வந்து ஊத்திட்டு, அதில கொஞ்சம் ஜீனியும், அதுக்கப்புறம் வந்துட்டு டீ தூளையும் போட்டு கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு டீ வந்து போட்டுக்கிட்டேன். இன்னைக்கு காலையில எதுவுமே வந்துட்டு டீ, காஃபி எதுவுமே வந்து குடிக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு டீ வந்து போட்டுக்கிட்டேன். அந்த டீ குடித்தோம் அப்படின்னா, கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸா வந்துட்டு இருக்கும். வெளியில பார்த்தீங்க அப்படின்னா, வெளுத்து கட்டுது. அப்படி ஒரு வெயில் வந்து போட்டுட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை லீவு. காலையில இருந்தே ஒரே பாட்டு வந்து ஓடிட்டுருக்கு. நான் தான் சொன்னேன்ல, சின்னவ பயங்கரமா அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பான்ட்டு. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பார்க் கூட்டிட்டு போன்னு ஒரே பாட்டா தான் இருக்கு. நானும் வந்து சமைச்சுக்கிட்டே இருந்தேன். சரி போவோன்ட்டு. அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சோம்பு, சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேங்காய் 1/2 மூடி எல்லாம் சேர்த்து பேஸ்ட் வந்து அரைச்சுக்கிட்டேன். மண் சட்டியில வந்துட்டு 2லேருந்து 3 தக்காளி வந்து சேர்த்து நல்லா வந்து மசிய பெனஞ்சு விட்டுட்டு லைட்டா, அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்ட வந்து இதில வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்துட்டு மிக்ஸி ஜார்ல கழுவி தண்ணிய இதில வந்து சேர்த்துக்கிறேன். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்துட்டு சேர்த்துக்கங்க சரிங்களா? அ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாமே 1/4 டீஸ்பூன் கிட்ட நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மொளகா வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 பச்சை மொளகா வந்து சேர்த்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி வந்துட்டு நான் வந்து இதில வந்து சேர்த்துருக்கேங்க. நல்லா வந்து புளிய கரைச்சிட்டு, நல்லா வந்துட்டு புளி தண்ணி வந்துட்டு நெறைய வந்து சேர்த்துக்கங்க மீன் குழம்புக்கு. ரொம்பவும் அதிகமா சேர்த்துட்டோம் அப்படின்னா, ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சுரும். மீடியமா பார்த்து வந்து சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கை வச்சு, நல்லா வந்து அந்த மொளகாப்பொடி, மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே வந்துட்டு கை வச்சு கட்டி இல்லாம நல்லா வந்து கரைச்சிட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வந்துட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன்.
சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு மீன் குழம்ப வந்துட்டு அதை வந்து தூக்கி வைக்க வேண்டியதான் சட்டியை. இங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுச்சோளம் வந்து வெந்துருச்சு, அதை வந்து இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். பூண்டு வந்துட்டு என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் சோளமும் ரெடி ஆயிடுச்சு, அதை எடுத்து பிள்ளைங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பும் நல்லா வந்து கொதிச்சிருச்சுங்க, சூப்பராக வந்து கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மீன் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு 2 கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீன் வந்து நான் வந்து போட்டேங்க. மீன் குழம்பு வைக்கும்போதும் சரி, மீன் வறுக்கும்போதும் சரி, ஒரு பிட்டு கூட எனக்கு வந்துட்டு நம்பிக்கையே இல்ல. என்ன நடக்க போதோ தெரியல. இன்னைக்கு மீன் வேற வாங்கிட்டு நம்மள தான் ஏமாத்திட்டாங்களோ! அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அ ஏன்னா மீன் வந்துட்டு அந்த அளவுக்கு பார்த்து எனக்கு வாங்க தெரியாது. அதனால சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தாளிப்புக்கு வந்துட்டு கோக்னட் ஆயில், அதுக்கப்புறம் வெந்தயம், கொஞ்சமா வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து போட்டு கருவேப்பில, தேவையான அளவு உப்பு வந்து இதில கொஞ்சமா உப்பு வந்து வெங்காயத்துக்கு வந்து சேர்த்துட்டு, இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு வறுத்துக்கிட்டேன். வறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மீன் குழம்பு வந்து நல்லா தக்க தக்கன்னு கொதிச்சிட்ருக்கு பாருங்க. இதில வந்துட்டு அந்த தாளிப்ப வந்து கொட்டிற வேண்டியதான். வேலை முடிஞ்சுச்சு. இதுதான் சிம்பிளான டேஸ்டியான மீன் குழம்பு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இட்லி, தோசைக்கெல்லாம் நெக்ஸ்ட் நாள் வந்து சாப்பிட்டு பாருங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்துட்டு மீன் குழம்பு கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மீன் ஃப்ரை வந்து செஞ்சுட்ருக்கேன். சத்தியமா சொல்றேன், இந்த மீன வந்துட்டு சமைக்கும்போது எனக்கு நம்பிக்கையே இல்ல. இது என்ன ஆகப்போதோ தெரியல. இன்னைக்கு காசும் வேஸ்ட்டு. இன்னைக்கு நல்லா வாங்கி கட்டிக்க போறோம் வீட்டுக்கார்ட்ட அப்படின்ட்டு. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுவும் வறுத்த மீன்லாம் அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. முள்ளே இல்லங்க. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. ஆனா வாவல் மீன் தான் சொன்னாங்க அந்த அண்ணா. அப்புறம் நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து தான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சோளக்கருது தின்னேன். என்னால கடிக்கவே முடியல. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு இந்த நாட்டுச்சோளம். நல்ல பால் கருதா இருந்தா நம்மளுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மீன வந்து திருப்பிட்டு, பால் வந்து காய்ச்சி கிண்ணத்துல ஊத்தி வச்சிருந்தேன் இல்லையா? அத வந்து தயிர போட்டு நான் வந்து உரைக்கி வந்து போட்டு வச்சுட்டேன். இப்போ ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பிளேட்ல வந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப சாதம் வந்துட்டு நான் ஆல்ரெடி வடிச்சு வச்சிருந்தேன் இல்லையா? அந்த சாதத்த வந்து போட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு வந்து குடுத்துட்டேன். மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, சாதம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அம்மா, தம்பியெல்லாம் வந்ததுக்கப்புறம் நேரா பார்க்குக்கு வந்தாச்சு. இன்னைக்கு அடம் புடிச்சு இந்த சின்னவன் வந்துட்டு பார்க்குக்கு வா, பார்க்குக்கு வான்னு போட்டு பாடாப்படுத்தி, கடைசியில பார்க்குக்கு வந்துட்டோம். அவ்வளோ சீக்கிரம் நான் வெளியில கிளம்பவே மாட்டேன். என் ஃப்ரெண்டுகள்லாம் "இங்க வா, இங்க வான்னு" எங்கேயுமே நான் போறதே கிடையாது. எப்போதுமே நம்மளுக்கு வீடு, சட்டி முட்டி கழுவுறது. இதுதான் வந்துட்டு வேலை. வேற எங்கேயுமே போறதே கிடையாது. இன்னைக்கு என் பிள்ளைங்க அடம் புடிச்சதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அம்மா, தம்பியெல்லாம் கூப்ட்டு, அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தோம். பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஆட்டம். எங்க அம்மா வந்துட்டு என்னன்னா, இந்த சறுக்கல் இருக்குல்ல, இந்த "இதுல நான் வந்து சறுக்குறேன்" அப்படின்னு. "ஏம்மா நீனா சறுக்கக்கூடாதும்மா, நீ என்னம்மா நீ இப்படி பண்ற?" அப்படின்னு. "அப்புறம் எதுக்கு என்னைய கூப்பிட்டீய?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ, வீடியோலாம் வந்துட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா எங்க அம்மா என்ன பண்ணுச்சுன்னு நீங்களே பாருங்க. அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்றது, வுட்டுல வந்துட்டு சேர் மாரி இருக்கும். இதில உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு, வீடியோலாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அப்படியே பார்க்க வந்து அப்படியே சுத்தி வந்தோம். ஆனா ஈவினிங் போல கொஞ்சம் வெயில் தணிஞ்ச மாதிரி இருந்துச்சா நல்லா இருந்துச்சு. அப்புறம் 2 பேரும் வந்துட்டு போட் வந்து போனாங்க. இது ஒரு ஆளுக்கு வந்துட்டு ரூ. 30 அந்த போட்ல போறதுக்கு. இது ஒரு ரூ. 30. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்துட்டு இருக்கு பாருங்க. இது நல்லா இருந்துச்சு போட்ல வந்துட்டு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு இதுவுமே வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து ரூ. 30. பார்த்தீங்க அப்படின்னா, எங்க அம்மா ஃபர்ஸ்ட்டு வந்து ஏறி உட்காந்துருக்கா. இங்க உட்காந்துருக்கு பாருங்க. ஒரு தாத்தா அவங்க பேத்திய கூட்டிட்டு வந்தாரு. அந்த பேத்திய தூக்கி எங்க அம்மா வச்சுட்டு, எங்க அம்மாவும் வந்து உட்காந்துட்டாங்க. சரி அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாச்சு. அதுவும் வெயிட் பார்த்து தான் வந்து உட்கார வைப்பாங்க. அப்புறம் எங்க அம்மா உட்காரலாம் அப்படின்னாங்களா அந்த ஐயா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து உட்கார வச்சாச்சு. இதெல்லாம் எங்க அம்மா போனதே கிடையாது. ரொம்ப என்ன சொல்றது, கிராமத்துக்குள்ளேயே இருந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்ததும் அப்படிதான், அதேமாரி இருந்ததும் அப்படிதான். இந்த மாரிலாம் வந்து போனது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் எங்க அம்மா வந்து போனாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்க ஆட்டோலாம் போயிட்டு, அதுக்கப்புறம் இறங்கி வந்துட்டாங்க. ஆனா, இந்த ஹஸ்விதா மட்டும் எங்கே பார்த்தாலும் என்னைய விட்டுட்டு ஓடிருங்க. சுரேஷ் அஸ்விதாவ போய் புடிச்சு அத வந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். நம்ம நிக்கிற இடத்துலயே இருக்காது. அதுல போய் விளையாடுறேன், இதுல போய் விளையாடுறேன்னு ஆட்டம் போட்டுக்கிட்டே தான் வந்து இருக்கும். சிவசூரி மட்டும் என்ட்ட வந்தா, அதுக்கப்புறம் அவள வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் எங்க அம்மா எங்கடான்னு பார்த்தா, எங்க அம்மா வந்துட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. லைஃப்ல பட்ட கஷ்டங்கள் வந்துட்டு நெறைய. ஆனா இன்னைக்கு எங்க அம்மா வந்துட்டு இந்த ஊஞ்சல் ஆடுறதுல கொஞ்சம் அது வந்து சந்தோஷமா இருக்கு எங்க அம்மா. இன்னைக்கு வந்துட்டு இப்படி வந்துட்டு சந்தோஷமா, ஹேப்பியா வந்து இருக்கிறதுக்கு
காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட பிள்ளைங்க தான். 2 பேரும் அடம் புடிச்சு எங்கள வந்துட்டு பார்க் கூட்டிட்டு போன்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மைண்டுக்கும் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா தான் இருந்துச்சு. இந்த மாரி டைம் கிடைக்கிறப்போ இப்படி வந்துட்டு ரிலாக்ஸ் பண்றது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்துட்டு பிள்ளைங்கனால தான் இன்னைக்கு வந்துட்டு வெளியில கிளம்பி இந்த மாரி வந்தோம். அதுக்கப்புறம் மசாலா பூரியும், அதுக்கப்புறம் பானிபூரியும் வாங்கிட்டு வந்தேன். மசாலா பூரி அப்பத்தாவுக்கு குடுத்துட்டு, பானிபூரிய பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். அங்கே மசாலா பூரி 2 பிளேட் வாங்கி அங்கே பார்க்லயே எல்லாருமே சாப்பிட்டாங்க, ஷேர் பண்ணி. ஆனா, அந்த பானிபூரிய சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனா, வாயிலருந்து புகை வந்துருச்சு. அந்த அளவுக்கு காரம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ, வீடியோலாம் எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.